evaluate integral x power 4 cos x dx. இப்போ இது வந்து ஒரு பெர்னோலி ப்ராப்ளம். இது பெர்னோலி ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இன்டெக்ரல்குள்ள ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று பாலினாமியல், தட் இஸ் எக்ஸ் பவர் 4. இன்னொன்று கூடவே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி கொடுத்துருக்காங்க, தட் இஸ் காஸ் எக்ஸ். ஸோ ரெண்டு ஃபங்க்ஷன் சேர்ந்து இருக்கும்போது நம்ம அதை நார்மலாக இன்டெகிரேட் பண்ண முடியாது. பெர்னாலி அப்ளை பண்ணி இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பெர்னாலி ஃபார்முலா எழுதுகிறேன். uv dx equal to uv1 minus u dash v2 plus u double dash v3 and so on. இங்க u அப்படின்றது differentiation and v அப்படின்றது integrate பண்ணிட்டே வரணும். u வந்து differentiate பண்ணிட்டே வரணும், integrate. இது என்ன கொஸ்டின்லேருந்து எடுத்திருக்கோம்னா ஏப்ரல் 2025 கொஸ்டின் பேப்பர்லேருந்து உள்ள பார்ட் பியில் இருக்கிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் நம்ம இதில் சால்வ் பண்ணுறோம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் எதை யூன்னு எடுக்கணும்? எப்பயுமே பாலினாமியல் டேர்ம் தான் யூ. ஏன் அதை யூன்னு எடுக்கிறோம் அப்படின்னா யூ அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே வரோம். பாலினாமியலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு சர்டன் ஸ்டெப்க்கு அப்புறம், லைக் இப்போ எக்ஸ் பவர் 4 டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 4x³ கிடைக்கும். 4x³ பண்ணும்போது 12x², திருப்பி பண்ணும்போது 24x, திருப்பி 24. அடுத்தது ஒரு கான்ஸ்டன்ட்டுக்கு வந்துருச்சு, ஸோ 0 ஆயிரும். ஆனால் அதுவே நான் காஸ் எக்ஸையோ இ பவரையோ எடுத்தால் எனக்கு 0 ஆகாது. அதனால பாலினாமியலை தான் நம்ம யூ அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ யூன்னு வந்து நான் பாலினாமியல் எடுத்துக்கிறேன். u equal to x power 4, v equal to cos x. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே வருவோமா? u dash 4 முன்னாடி வரும், பவரில் கம்மியாயிரும். டபுள் டேஷ் 3 முன்னாடி கொண்டு வாங்க, ஏற்கனவே ஒரு 4 இருக்கு. ஸோ 4 3s are 12, 12x². ட்ரிபிள் டேஷ் 2 முன்னாடி எடுத்துட்டு வாங்க, 12 into 2 24x பவர் 4. 24 into x டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 1, ஸோ 24. திருப்பியும் அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது, கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 0. இங்கே எத்தனை தடவை நம்ம பண்ணோமோ இந்த பக்கம் நான் டிஃப்ரென்ஷியேஷன், அதே டைம் இங்கே என்ன பண்ணணும்? இன்டெகிரேட் பண்ண போகிறோம். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது மைனஸ் சைன் எக்ஸ். v2 ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே இருக்கட்டும். சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ். v3 மைனஸ் அப்படியே இருக்கட்டும். காஸ் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ். இங்கே ரெண்டு மைனஸ் வந்ததுனால அது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. v4 சைன் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணும்போது காஸ் எக்ஸ். v5 அங்கே எத்தனை பண்ணோமோ அதே தான் இங்கேயும் பண்ணணும். காஸ் எக்ஸ் திருப்பி இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ இதை மேப் பண்ணும்போது இப்படியே க்ராஸாக மேப் பண்ணணும். நம்ம வியில் ஒரு டேர்ம் ஃபர்ஸ்ட் டேர்ம் சும்மா இருக்கும், யூவில் லாஸ்ட் டேர்ம் சும்மா இருக்கும். இப்போ இதை எடுத்து எழுத போகிறோம். ஃபார்முலாவே எனக்கு தேவையில்லை, நான் டைரெக்டாகவே இதை பார்த்து எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் யூவில் எக்ஸ் பவர் 4, அதோட பேர் வந்து மைனஸ் சைன் எக்ஸ். ஃபார்முலா ஒரு ஆல்டர்னேட், அதனால அடுத்த டேர்ம் மைனஸ் 4x³, அதோட பேர் மைனஸ் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் 12x², அதோட பேர் பிளஸ் சைன் எக்ஸ். நெக்ஸ்ட் 12x² அப்புறம் மைனஸ் 24x, அதோட பேர் காஸ் எக்ஸ். நெக்ஸ்ட் பிளஸ் ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், அந்த மாதிரி 24 into மைனஸ் சைன் எக்ஸ். இன்டகிரேட் பண்ணும்போது பிளஸ் கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம வேற ஒன்றும் பண்ண மாட்டோம், சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். சிம்பிளிஃபைனா பிளஸ் மைனஸ் கொஞ்சம் மேட்ச் பண்ணி எழுதணும். மைனஸை முன்னாடி எடுத்துட்டு வந்து எக்ஸ் பவர் 4 சைன் எக்ஸ். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 4x³ காஸ் எக்ஸ் ப்ளஸ் 12x² சைன் எக்ஸ். அடுத்ததில் மைனஸ் 24x காஸ் எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 24 சைன் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே ஃபர்தராலாம் நம்ம இதை ஒன்றும் பண்ண மாட்டோம். பெர்னாலி ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். ஸோ ஒரு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இதில் ஈஸியாக நம்ம 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம்.